அனைவருக்கும் வணக்கம். பாஜகவுடைய தேர்தல் பத்திர முறைகேடுகள் சந்தி சிரிக்கின்றன. எப்படி அமலாக்கத்துறையையும் வருமான வரித்துறையையும் சிபிஐயையும் அவர்களுடைய ஏவலாளிகளாக மிரட்டி பணம் பறிக்கும் ஒரு நிறுவனமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பது தேர்தல் பத்திர அந்த தகவல்களை பார்த்த உடனே நமக்கு தெரிகிறது. குறிப்பாக ஃபியூச்சர் கேமிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிறுவனம், மேகா இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், குவிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், இப்படிப்பட்ட இந்த நிறுவனங்கள் அரசிடம் பல சகாயங்களை பெற்றுவிட்டு பல 100 கோடிகள் ஃபியூச்சர் கேமிங் என்று சொல்லக்கூடிய அந்த மார்டின் என்பவருடைய அந்த நிறுவனம் 1300 கோடி ரூபாய் அளவிற்கு இவர்களுக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். இதை எதோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் இந்த ஃபியூச்சர் கேமிங் கம்பெனின்றது இந்த ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் விளையாட்டுக்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கலாம், அவசர சட்டம் போட்டவுடன் உடனடியாக ஆளுநர் அதில் கையெழுத்து போட்டார். ஆனால் அது சட்டமன்றத்திலே முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டமான பின்னர் அதற்கு கையெழுத்து போட தொடர்ந்து மறுத்து வந்தார் ஆளுநர். ஆன்லைன் கம்பெனிக்காரர்கள் எல்லாம் அவரை சென்று சந்தித்திருக்கிறார்கள் என்ற அந்த செய்தி வந்தது. அதை ஆளுநர் மறுக்கவில்லை. இப்பொழுது இது இரண்டையும் முடிச்சு போட்டு பார்க்கலாம். ஆளுநர் எதனால் அதை உடனடியாக செய்யவில்லை? பின்னர் பலரும் தமிழ்நாட்டிலே பல இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்ட பின்னர் அந்த விமர்சனத்தின் வெப்பம் தாங்காமல், விமர்சன கணைகளை தாங்க முடியாமல், வேறு வழி இல்லாமல் ஆளுநர் அந்த இதில் கையெழுத்து போட்டார். இன்னொரு விஷயம், வேதாந்தா நிறுவனம், ஸ்டெர்லைட் ஆலையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேதாந்தா நிறுவனம், அந்த நிறுவனம் 730 கோடி ஒன்றிய அரசிற்கு நிதி கொடுத்திருக்கிறது தேர்தல் பத்திரங்களின் மூலமாக. திரு அண்ணாமலை அவர்களும் ஆளுநர் அவர்களும் தொடர்ந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும், எப்படி இந்தியாவிற்கு இந்த தாமிரம் இல்லாமல் எப்படி இந்தியா அவதிப்படுகிறதுன்னு சொல்லி கண்ணீர் விட்டனர். எல்லா இடங்களிலுமே இதை பேசிக்கொண்டிருந்தார் ஆளுநரும் அண்ணாமலை அவர்களும். இப்பொழுது புரிகிறதா? 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர், குருவி சுடுவது போல சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதிமுக ஆட்சியிலே. இப்பொழுது புரிகிறதா எங்கிருந்து வந்திருக்கிறது இந்த அழுத்தம் என்று? தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகத்தை செய்திருக்கிறார்கள். கேவலம் ஒரு 700 கோடி ரூபாய்க்காக தமிழ்நாட்டு மக்களை அங்கே சுட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு மோசமான ஊழலை செய்துவிட்டு அதற்கு ஒரு விளக்கமும் கொடுக்காமல் இதை எப்படி மடை மாற்றலாம், அடுத்து வேறு என்ன செய்தியை கொண்டு இந்த செய்தியை அமுங்க செய்து விடலாம் என்று மனப்பால் குடித்து கொண்டிருக்கின்றனர் பாஜகவினர். இன்றைக்கு அதுபோல பிஆர்எஸ் கட்சியுடைய தலைவருடைய மகள் திருமதி கவிதா அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் இதை மறைப்பதற்கு இன்னும் எத்தனை பேரை கைது செய்வார்கள் என்று தெரியவில்லை. ஊழலை ஒழிக்கிறேன், ஊழலை ஒழிக்கிறேன் என்று சொல்லி மிரட்டி பணம் பறிக்கும் ஒரு யுத்தியை பர்ஃபெக்ட் செய்திருக்கிறது பாஜக. இதற்கு 2024 தேர்தலிலே மக்கள் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிப்பார்கள். நன்றி, வணக்கம்.